ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக கூடுதல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களும் சரி, இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறவங்களும் சரி, ஆக்சுவலாக இந்த நெஸ்ட்டு வந்து ராயபுரமில் வந்து நான் இருக்கிற வீட்டிலேயே வச்சுருக்கோம். பலமுறை இங்கே வந்து கூடு கட்டி முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சிருக்கு. ஸோ இது வந்து இப்போது ஆக்சுவலாக இந்த கூட்டில் வந்து ரெண்டு ரெண்டு குஞ்சியும் 3 குஞ்சியும் இருந்தது. ஒன்று வந்து 2 டேஸ் முன்னாடியே பறந்துருச்சு. இன்னொன்று வந்து ரெடியாக இருக்குது பறக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து வெளியே வந்து உலகத்தை பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கு. அதோட மதரும் பாருங்க இங்க தான் இருக்கு. ஸோ அதோட மதரும் இங்க தான் பார்த்துட்டு இருக்கு. அ பயங்கர எப்படி நம்ம குழந்தைங்கள வந்து கைய பிடிச்சு நடக்க வைப்போம். ஸோ அந்த மாரி அப்படியே இதுவும் பார்த்துட்டு இருக்கு. ஸோ 2மே வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஷூரா இன்னைக்கு வெளிய வந்துரும். கண்டிப்பா வந்துரும். இங்க பாருங்க எப்படி எப்படி பார்த்துக்குதுன்னு பாருங்க. தன்னோட குஞ்சிய. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெளிய வரப்போகுது. ஸோ வெளிய வந்துட்டு இங்க வந்து இந்த என்வைரன்மென்ட் பாருங்க. இது ரொம்ப சேஃபா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து மேல வந்து ஜாலி இருக்கு. இதுக்குள்ள வேற எந்த பறவையும் வர முடியாது. இத தவிர வேற எந்த பறவையும் இங்க வர முடியாது. ஸோ ஃபுல்லா ஜாலியா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இடத்துல வந்து கண்டிப்பா அந்த கூடு கட்டும். இங்க இன்னொரு கூடு வச்சிருக்கோம். ஸோ 2 கூடு இருக்கு வீட்டு முன்னாடி. இங்கேயும் வந்து ஒருத்தரு கூடு கட்டுறாரு. மேல பாருங்க வந்துட்டு இருக்காரு. வந்திருக்காரா? ஸோ இவரு வந்து இங்க கூடு கட்ட போறாரு. கூடு கட்டிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இந்த பாக்ஸ்லயும் ஒரு 10, 15 தடவை கூடு கட்டி முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சிருக்கு. இது வந்து இன்னொரு பாக்ஸ். இன்னொரு பாக்ஸ் தான் இப்ப வந்து நான் ரெடியா இருக்காரு வெளிய. இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து பல தடவ எனக்கு தெரிஞ்சு ஒரு 10, 15 தடவ முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சிருக்கு. ஆ அப்போ வரைக்கும் இந்த பாக்ஸ வந்து யூஸ் பண்ணல, இந்த குருவிகள். இந்த பாக்ஸ் எப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சதுன்னா, ஆ இந்த பாக்ஸ் நான் சொல்றேன்ல, ஸோ இது வந்து நாங்க வச்சு 15 தடவ ஒரு 2 வருஷம் நல்லா முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சது. பாக்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ ஃபில் ஆன அப்புறம் மறுபடியும் கூடு கட்டுறதுக்கு இடம் இல்லாததுனால, இப்ப இந்த பாக்ஸ்ல கூடு கட்ட ஆரம்பிச்சது. ஸோ எப்பவுமே குருவிகள் வந்து பறவைகள் எப்பவுமே ஒவ்வொரு வாட்டியும் முட்டை வைக்கிறதுக்கு முன்னாடியும் கூடு கட்டி அந்த மேட்டிங் நடக்கும். ஸோ இடம் இருந்தால் தான் அந்த மேட்டிங்கே நடக்கும். ஸோ ஆணும் பெண்ணும் ஒன்று சேரும். கூடு கட்டுறதுக்கு இடம் இருந்தால் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்துட்டு ஒவ்வொரு தடவையும் கூடு கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் முட்டை வச்சு குஞ்சு பிரித்து தன்னோட குஞ்சுகளை வந்து பார்த்துக்கும். அதில் முட்டையை அடக்காகிறது மட்டும்தான் அந்த பறவைகள் வந்துட்டு வந்துட்டு போகும். அதுக்கப்புறம் ஒரு 24 டேஸ்ல 25 டேஸ்ல வந்து குஞ்சு பொரிச்சு அது வந்து கொஞ்சம் வெளியே வந்து பறக்கிறதுல ஒரு 24 நாள் கழிச்சு இந்த வித நல்ல க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கு. ஸோ ரெடியா இருக்காரு நம்மளால வெளியே வர்றதுக்கு. பார்ப்போம் இப்போ வராருன்ட்டு. வந்துருவாரு கூடிய சீக்கிரத்துல. ட்ரை பண்றாரு. அவங்க மதரும் வந்திருக்கு வெளியே கூட்டு போறதுக்கு ட்ரை பண்ணுது. உள்ள போயிட்டான். ஸோ சம்திங் ஏதோ ஃபுட்டு கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஃபீட் பண்றது உள்ள போயிருக்கு. இங்க பாருங்க இவன் வந்து கூடு கட்டிட்டு இருக்கான்.